வணக்கம். இங்கே அதிரசம் பண்ணுறதுக்கு குண்டு பச்சரிசி வாங்கி சிறிது நேரம் ஊற வச்சு ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கேன். இதோடு ஏலக்காய் சேர்த்து மாவு தயாரித்து 1 கிலோ பச்சரிசி எல்லாத்தையுமே நான் அரைச்சிக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்திருக்குது. அதுக்கு 3/4 கிலோ ஜாகரி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வெல்லம் வாங்கி இருந்தும் கூட என்னால் அதை தட்டி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜாகரி 3/4 கிலோ. அதுக்கு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அதாவது 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நுர வரணும் பாகு காய்ச்சும் போது. அப்போ நம்ம தண்ணியில் போட்டு அதை டெஸ்ட் பண்ணணும், அதோட பதம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த 1 கிலோ மாவு ஜலிக்காமல் நல்லா அரைப்பட்டிருந்தது. ஜலிக்க தேவையில்லை, அந்த மாதிரி இருந்தது. என்கிட்ட ஜல்லடியும் அந்த நேரத்தில் இல்லை. அதில் ஓட்டை இருந்ததுனால அதை பயன்படுத்த முடியலை. அப்படியே தான் போட்டேன். இப்போ அது கிண்டும்போது என்னாச்சுன்னா பாகு கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் வெல்லம்லாம் போட்டு காய்ச்சி அதை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியிலேயே நம்ம வைக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு நம்ம இதை வேணுங்கும்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுநாள் எடுத்து இதை நான் ஃப்ரை பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் அகெயின் ஐ ஃப்ரைட் அண்டு அந்த மாதிரி. இப்போ இது அதாவது நம்ம தீபாவளி பலகாரங்கள் ஆகட்டும், சமையல் குறிப்புகள் ஆகட்டும், நிறைய யூடியூப்பில் டன் கணக்கில் டன் என்ன மில்லியன் அண்ட் ட்ரில்லியன் ரெசிபிஸ் இருக்குது. ஸோ யாருக்கும் எதுவும் தெரியாமல் இருக்குங்கிறது எல்லாம் அந்த காலம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கே வயசாகிடுச்சு. நான் கற்றுக்கிட்டது எல்லாமே அம்மா, பாட்டி அண்டு உறவினர்கள் வீடுகளில் பண்ணும்போது அவங்களுக்கு போய் உதவி செய்யும்போது அந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நாங்கள் பெரியவங்க ஆன பிறகு கொஞ்சம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அப்படி தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் கற்றுக்கிட்ட காலத்தில் யூடியூப்லாம் கிடையாது. அண்டு ரெசிபி புக்கு, ஒரே ஒரு புக்கு சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு கடையில் வாங்கிட்டு போனேன் நான் அப்ராடு போகும்போது. அது ஒரு மாமி, அவங்க பேர் கூட ருக்மணியா என்னமோ ஒரு பேர், அவங்க பாவம், அவங்க புக்கு இன்னுமே நான் வச்சிட்ருக்கேன். அந்த ஒரு புக்கு தான் நான் ஏதான ஒரு சந்தேகம் இருந்தால் இல்லை ஃபோன் பண்ணும்போது அம்மாக்கிட்ட கேட்பேன், இல்லைன்னா அந்த புக்கை ரெஃபர் பண்ணுவேன். அப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி அப்படி தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இதுதான் நான் பண்ணின அதிரசம். அண்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் பண்ணுங்கள் வருகிற பண்டிகை காலங்களில். அண்ட் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.